வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பருப்பு வெள்ளைக்கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். அதில் துவரம் பருப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. போட்டாச்சு. நல்லா இதை கழுவிட்டு வந்துக்கலாம். போல் கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா, அந்த சீரகம் போட்டால் செரிமானத்துக்கு உதவுன்றதால சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்தாச்சு. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது ஒரு ட்ரிக் சொல்கிறேன், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் கோழி இருக்குங்க, பசங்களுக்காக கோழி வளர்க்குறோம். அதனால் முட்டை டெய்லியும் முட்டை வந்து அதான் கொடுக்குறது பசங்களுக்கு. இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இடித்த பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். சரிங்களா? அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல பாக்கில் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதோட பால் எடுத்து தான் நம்ம ஊற்றணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, பருப்பு இன்னும் நல்லா வேகணும். வெந்துட்டுருக்கு. சைட் பை சைடில் அப்போ ஒரு வேலையை நடந்துகிட்ருக்குதுங்க. பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போது சாதம், இன்னொரு அடுப்பில் சாதம் போட்டிருக்கேன். சாதம் வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, எந்த குழம்பு வச்சா சாப்பாடு நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஈக்குவலாக தான் சாப்பாட்டு அரிசி வைக்கிறது. அதாவது பிடிக்காத சமையல் செஞ்சேன்னா கம்மியான அரிசி வச்சுருவேன். பிடிச்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக. இன்னும் நல்லா வேகணும். பசங்களுக்கு முட்டையும் வச்சாச்சு. நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுக்குறது பசங்களுக்கு. 2 பேருக்குமே நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுக்குறது. டெய்லியும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். அடுப்பில் வச்சாச்சு. சாம்பார் சட்டி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. பருப்பு வெந்துட்டுருக்கு. பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பருப்பு இன்னும் நல்லா வேகணும், கொஞ்சம் வேகணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. நல்லா பட்டுன்னு வெடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இடித்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ வாசனையாகவும் நல்லாயிருக்குங்க. இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுல. பருப்பில் ஒன்று போட்டிருப்பேன், இதில் ஒன்று போட்டிருப்பேன். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். எப்போதுமே வெங்காயம் வதங்குறதுல தாங்க டேஸ்ட்டே இருக்குது. வதங்கட்டும். இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். பசங்களும் நல்லா முருங்கைக்காய் சாப்பிடுவாங்கங்க. அதனால் பசங்கிட்ட அப்படியே ஒன்று எடுத்து கொடுத்துருவோம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. என் பெரிய பொண்ணு நல்லா சாப்பிடுவாங்க முருங்கைக்காய். என் சின்ன பொண்ணு அப்படி கையில் வச்சு சாப்பிட பழகிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு
கொடுத்துருவோம். தேங்காய் பாலில் தான் செய்கிறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவோட கலர் அப்படியே கிடைக்கணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கலர் மாறாமல் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு சாம்பாரில். சூப்பராக இருக்கும், க்ரீன் கலராக. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா வதங்கணுங்க, சுருண்டு நல்லா வதங்கட்டும். தெரியுதா? நல்லா மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா அந்த கலர் அப்படியே இருக்குது நம்மளுக்கு. இப்போ பருப்பு பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு. ஓகே, பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ பருப்பு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க பறக்க பருப்பு நல்லா வெந்து போச்சு. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பருப்புனால இந்த சட்டி தாங்க, சட்டியில் தான் செஞ்சதான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பாலும் இருக்குது பருப்பு கறிக்கு. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு, சூப்பராக வதங்கிருச்சு. பருப்பையும் நல்லா கடைஞ்சி இப்போ இதை நல்லா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். பத்தில் இருக்கிறதையும் நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மத்தையும் நல்லா அலசிடலாம். ஸோ நல்லா அலசிட்டு அப்படியே கொஞ்சம் வச்சிடலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. எண்ணெயில் வதங்கினதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம தேங்காய் பால் தான் விட போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வர அளவுக்கு வச்சிடலாம். இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி காய் வேகிற அளவுக்கு பார்த்துட்டு அப்புறம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, பருப்பு நல்லா கடைஞ்சி பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பை நல்லா ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்ச தேங்காய் பால் அந்த சட்டியில் ஊற்றி அந்த சட்டியை அலசி அப்படியே ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கூட இவ்வளோதான் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஏன்னா நம்ம முன்னாடி வெங்காயத்தில் உப்பு போட்டோம் இல்லையா, கண்டிப்பாக பத்தாது. அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். கிளறிடலாம். இப்போ நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு நல்லா சுண்டி வரணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வெள்ளைக்கறி அப்புறம் கிளி மீன் வறுவல் தாங்க. மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் கொதி வந்துச்சு. நல்லா கொதிக்குது சாம்பாரும். கொதிக்கட்டும். மீனையும் திருப்பி போட்டாச்சு. மீன் நல்லா வெந்துட்டுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துச்சு. இந்த காயோட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அதனால தான் வதக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சொல்கிறது. இப்போது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இடித்து போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றது பருப்பு இல்லையா, வயிறுலாம் ஒரு மாதிரி ஊதிடும். அதனால் கொஞ்சம் செரிமானத்துக்காக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறி விட்டு நல்லா நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட பருப்பு வெள்ளைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரான பருப்பு வெள்ளைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு காம்பினேஷன் கறி தொக்கு, மீன் வறுவல் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு
எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சுட சாதம் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போது ஃப்ளைட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டாச்சு. அப்போது சாதம் போட்டுக்கலாம். சுட சுட சாதம் போட்டுக்கலாம். சாம்பார் ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு வெள்ளைக்கறி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெள்ளைக்கறி தேங்காய் பாலில் செய்கிறதெல்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருக்கும். அப்புறம் கோஸ் பொரியல் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். கோஸ் பொரியல் வச்சுக்கலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. கோஸ் அவங்களுக்கு பிடிக்காது. நான் சாப்பிடுவேன். அதனால் கோஸ் பொரியல் வச்சுக்கலாம். மீன், வறுத்த மீன், கிளி மீன் வச்சுக்கலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய்.